எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பர்வான அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி கனவா கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு தேவையான பொருட்கள் இங்கே எடுத்திருக்கிறது. நான் என்னென்ன எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் நான் ரம்பலை ஆட் பண்ணிக்கிறேன். ரம்பலை ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பல்லாரி வெங்காயம் தான் நம்ம ரெசிபிக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடியது. அடுத்து இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கல் உப்பு சேர்க்கறதுனால நம்ம கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இதில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பூண்டையும் சேர்த்துட்டு அடுத்து பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் உள்ளவங்க மோஸ்ட்லி கனவா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இதில் பூண்டெல்லாம் செய்கிறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது, தாராளமாக சாப்பிடலாம். நெக்ஸ்ட் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ தீயை சிம்மில் வச்சுட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு கவனமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழுத்த தக்காளி தான் நம்ம கிரேவிக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போது இதில் 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் வேறு எந்த மசாலா பவுடரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி மிளகாய்த்தூள் அண்ட் மஞ்சள் தூள் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம். அடுத்து இது கூட க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 3/4 கிலோ கனவாயை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே பெரிய சைஸ் கனவா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஹெட்டை யூஸ் பண்ணலை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பாடி போர்ஷனை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கனவா கொஞ்சம் ஹார்டான ஐட்டனால இதை 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணலாம். இது ஒரு 1/4 பங்கு குக் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1/2 மூடி தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கோகோனட் மில்க் சேர்கிறதுனால இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்குவிட் கிரேவி நோன்பு டைமில் சஹருக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதித்ததுக்கப்புறம் மூடி போட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு ஸ்குவிட்டை வேக வைக்கலாம். இப்போது சூப்பரான கலர்ஃபுல்லான ஸ்குவிட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.